மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். 2026 2029 வரை நடக்க இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியில் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது? குறிப்பாக இந்த 2026ஆம் ஆண்டு நிகழ இருக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி ஜோதிட நிகழ்வுகளில் ஒரு முக்கியமான நிகழ்வு. சுமார் 30 வருடங்களுக்கு பிறகு சனி பகவான் தன்னுடைய நட்பு கிரகமான குருவின் வீடான மீன ராசியில் உதயமாகின்றார். மீனம் அப்படின்றது நீர் மற்றும் மோட்ச ராசி. இங்கு சனி பகவான் அமரும்போது ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு மிகப்பெரிய சம்பவங்களே நடக்கப் போகின்றது. இதன் காரணமாக ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது? சனி பகவான் மிக பெரும் அளவில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போகிறாரா? அள்ளி கொடுக்க போகிறாரா? கிள்ளி கொடுக்க போகின்றாரா? நீங்கள் எதை செய்யணும், செய்யக்கூடாது, கோடீஸ்வர யோகம் இருக்கின்றதா இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த சனி பெயர்ச்சியில் என்ன நடக்க போகுதுன்னு தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இந்த சனி பெயர்ச்சியானது 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தொடங்கி 2029 ஆகஸ்ட் மாதத்தில் முடிவடைகின்றது. இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் சனி பகவான் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் உதயமாகின்றார். இதனால் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக போகின்றது. நீண்ட நாட்கள் வராமல் இருந்த கடன் தொகைகள் எல்லாம் வசூலாக போகின்றது. புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இது பொற்காலமாக அமையும். வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கும் சாதகமான சூழல் ஏற்பட போகின்றது. வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக மிகப்பெரிய லாபத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் ஆகிய சனி பகவான் உங்களின் லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசியையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் அஷ்டம ஸ்தானத்தையும் பார்வையிடுவது வளமான வாழ்க்கைக்கு நல்ல பலனை சனி பகவான் அளிப்பார் அப்படின்றது தான் உணர்த்துகின்றது. உங்களுடைய ரிஷபம் ராசிக்கு யோகாதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்வையிடுவது ரொம்ப சிறப்பு. மேலும் லாபஸ்தானத்தில் அமர்வது அதைவிட சிறப்பு. சனி பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்து கொடுக்கக்கூடிய பலனை யாராலும் தடுக்க முடியாது. உங்களுடைய கொள்கையில் வெற்றியும் எடுத்த காரியத்தில் வளர்ச்சியையும் கொடுத்த வாக்குறுதிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்லதொரு வாழ்க்கையை சனி பகவான் கொடுக்க போகின்றார். சொத்து சார்ந்த வழக்குகளில் சாதகமான நிலை உண்டாக போகின்றது. பொது காரியங்களில் உங்களுடைய எண்ணம் போல் அனைத்தும் நடக்கப் போகின்றது. கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள போகிறீங்க. 2.5 ஆண்டுகால நல்ல பலன்களை பல்வேறு வழிகளில் இந்த சனி காலகட்டத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் அனுபவிக்க போகிறீங்க. உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் சனி ஆட்சி உச்சம் பெற்று இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா எதிர்பாராத மிக பெரும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். எதை செய்தாலும் அதில் பல வழிகளால் பலனடைவீங்க. நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் பெரிய வெற்றியை பார்க்க போகிறீங்க. பிரிந்த உறவுகள் இணைய போகிறாங்க. சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இது இருக்கும். ஒரு சிலருக்கு சொந்த வீடு கட்டும் பாக்கியமும் ஏற்பட போகின்றது. சுய தொழிலில் பெரிய வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க. புனித யாத்திரை சென்று வர வாய்ப்புகள் வரப்போகின்றது. குறுகிய கால தொழில் வாய்ப்புகளில் பெரிய வளர்ச்சி உங்களுக்கு நிச்சயம் உண்டு. அரசியல் ரீதியாக மற்றும் பொதுநல செயலில் உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகின்றது. தேர்தலில் வெற்றி வாகை சூட போகிறீங்க. பண வரத்து எல்லாம் சிறப்பாக இருக்க போகின்றது. சரியான பாதையை தேர்வு செய்து மேன்மை அடைவீங்க.
மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வி திறன் அதிகரிக்கப் போகின்றது. வாக்கே வாழ்வு என்ற கூற்றுப்படி எடுத்த காரியத்தையும் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றக்கூடிய ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் பணப்புழக்கம் தங்களிடம் தட்டுப்பாடின்றி இருக்கும். உங்களுடைய உழைப்பால் மற்றவர்களை வாழ வைப்பீங்க. யார் உங்களிடம் வாக்கு கொடுத்தாலும் அதன்படி அவர்கள் நடந்து கொள்ளலைன்னா உங்களுக்கு பெரிய அளவில் கோபம் வரும். ஏன்னா நீங்கள் தன்மானம் மிக்கவர்கள். எந்த சூழ்நிலைகளையும் அடுத்தவருடைய மனம் புண்படாதபடி பேசுவதில் வல்லவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. பெருசாக பாதிப்புகள் நிச்சயம் இருக்காது. சாதகமான நிலை தான் இருக்கின்றது. உங்களுடைய வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகளை தொழில் ரீதியாக வலுப்படுத்த போகிறீங்க. செலவுகள் சற்று இந்த காலகட்டங்களில் அதிகரிக்கும் அப்படின்றதுனால அவற்றை ஈடுகட்டுவதற்கு பழைய கடன்களை வசூலிப்பீங்க. நீங்கள் விரும்பிய வீட்டிற்கு குடிபோகக்கூடிய அற்புத வாய்ப்பு இருக்கின்றது. சுகபோக வசதிகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைமையை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்க போகின்றார். உங்களின் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கப் போகின்றது. உடல் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கப் போகின்றது. அனைத்து செயல்களையும் பொறுமையோடும் நிதானத்தோடும் செய்யுங்க. உங்களுக்கு வெற்றி தான். உங்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயன்படுவதை விட மற்றவர்களுக்கு நல்லாவே பயன்படும். நீரிழிவு நோய் மற்றும் கல்லீரல் நோய் போன்றவை உள்ளவர்கள் கூடுதல் கவனத்தோடு இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் இருக்க வேண்டியது அவசியம். மது உள்ளிட்ட போதை பழக்கங்கள் உள்ளவர்கள் அதை விடுவது தான் சிறந்தது. இல்லைனா பெரிய பாதிப்புகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய மனதில் அவ்வப்போது இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் தைரியம் இல்லாத மாதிரி சனி பகவான் உங்களை ஆளாக்குவார். அந்த மாதிரியான நேரத்தில் கொஞ்சம் உஷாராக இருங்க. அனைத்து செயல்கள்லையும் சந்தேகத்தோடு ஈடுபடுவதை விட்டுடுங்க. உங்களை ஏமாற்ற நினைக்கும் நண்பர்களின் சூழ்ச்சிகளை புரிந்து கொள்ள போகிறீங்க. அதிகம் கவலைப்பட தேவையில்லை. எதிலையும் புதிய முயற்சிகளில் இறங்கி அனுபவம் பெறுவீங்க. சிரமம் பார்க்காம சாகசங்களில் ஈடுபடுவீங்க. வருமானம் நிச்சயம் சீராக இருக்க போகின்றது. குடும்பத்தில் சுபகாரியங்களை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். ஒரு சிலர் குழந்தைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைப்பீங்க. உங்களின் முக்கிய திட்டங்கள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது. உங்களுடைய ஆசைகள் எல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் ஒவ்வொன்றாக நிறைவேறிவிடும். தொழிலில் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் நீங்கி முன்னேற்றகரமான திருப்பங்கள் உண்டாகும். கடன்களை திருப்பி அடைத்து புதிய சேமிப்புகளில் ஈடுபடுவீங்க. நேர்முக மற்றும் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் மறைந்துவிடும். உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா மேல் அதிகாரிகளின் ஆதரவால் பதவி உயர்வை இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் பெறுவீங்க. அலுவலகத்தில் அனுகூலமான சூழ்நிலையை காண்பீங்க. சக ஊழியர்கள் நட்பு பாராட்ட போகிறாங்க. இடையூறுகளை எல்லாம் ஒரு பொருட்டாவே கருத மாட்டீங்க. பண வரவில் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை பெறுவதில் எந்த குறையுமே உங்களுக்கு ஏற்படாது. விரும்பிய இட மாற்றங்களையும் பெற போகிறீங்க. வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் நல்ல லாபங்களை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வியாபாரத்தில் நம்பர் 1ஆக வர போகிறீங்க. கூட்டாளிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கூட்டு வியாபாரம் செய்கிறீங்கன்னா கூட்டாளிகளை பெருசாக நம்பிடாதீங்க. அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா தொண்டர்களுடைய ஆதரவு கிடைக்கும். எதிரிகளால் கஷ்டங்கள் உண்டாகாது என்றாலும் அவர்கள் மீது ஒரு கண் வச்சிருங்க. கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை காப்பாற்றி கொள்ளுங்க. சச்சரவுகளில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். நன்கு யோசித்த பிறகே பிறரின் வார்த்தையை நீங்கள் நம்பணும். குடும்ப ரீதியாக பார்க்கும்போது கணவரிடமும் குடும்பத்தினரிடமும் பெண்கள் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லதாக இருக்கும். உங்களுடைய இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை பெண்களாக இருந்தீங்கன்னா, ரிஷபம் ராசியில் பிறந்த பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் நடத்தி மகிழ்வீங்க. எவரிடமும் மனம் திறந்து பேசிடாதீங்க. உங்களுடைய கடமைகளை சரிவர செய்யுங்க. யாரை பார்த்தாலும் கோபப்படுவதை நிறுத்தி கொள்ளுங்கள். எந்த ஒரு காரியத்திலையும் ரிஷபம் ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி,
பெண்ணாக இருந்தாலும் சரி, சரியான முடிவுக்கு வர முடியாமல் சற்று தடுமாற்றம் ஏற்படும். மற்றவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகி அவங்களோட பகை கூட ஏற்படலாம். சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கக்கூடிய துணிச்சலும் வரும். மிகப்பெரிய வாய்ப்புகளை எல்லாம் சனி பகவான் கொடுக்கப் போகின்றார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சனி பகவான் காட்டும் 2 அறிகுறி, ஒன்று நல்லதாக இருக்கும், இன்னொன்று கெட்டதாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் ஒருவரை வளர்க்கவும் செய்வார், தடுக்கவும் செய்வார். உங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் சனி பகவான் நல்ல பலனை தருவாரா கெட்ட பலனை தருவாரா அப்படின்றதையே முடிவு செய்வார். அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா 2 அறிகுறிகளை நிச்சயம் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் காண்பிப்பார். இந்த காலகட்டத்தில் நல்லவர்களை தட்டி கொடுத்து சனி பகவான் அள்ளி அள்ளி கொடுப்பார். சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்வார்கள். அந்த வகையில் நீங்கள் நல்லதை செய்திருந்தால் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதுவே கெட்டதை செய்திருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களை அடக்கி வைக்கவும் செய்வார். மிக மிக முக்கியமாக இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு மற்ற ராசிகளை விட அதிக அளவிலான யோகமும் அதிர்ஷ்டமும் அடிக்கப் போகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா சுகபோக வாழ்வு உங்களுக்கு நிச்சயம் உண்டு. சிறு வாய்ப்பாக இருந்தாலும் சரியாக பயன்படுத்தணும். சின்ன வாய்ப்பு தானே, இதில் என்ன வந்துட போகுது அப்படின்னு கோட்டை விட்டீங்கன்னா ராஜயோக வாழ்க்கையை நீங்கள் கோட்டை விடுறீங்க அப்படின்றதுக்கு தான் அது அர்த்தம். ஆகவே இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பெரும் பலன்களை தரப்போகின்றது. நம்பிக்கையோடு இருங்க. சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை கொடுக்க போகின்றது. சனி பகவான் உங்களுக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றார். கிள்ளி தரப்போவதில்லை, அள்ளி தரப்போகின்றார். பயன்படுத்தி கொள்ளுங்க. சிறப்பான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க தயாராக இருங்க. இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் ஏதேனும் பிரச்சனைகள், வேதனைகள், சோதனைகள் என்று வரும்போது ஏதோ ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் நவகிரக வழிபாடு செய்து பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபமிட்டு தயிர் அன்னம் வைத்து வேண்டிக் கொண்டீங்க அப்படின்னா சகல காரியமும் வெற்றியில முடியும். அனைத்து தொல்லைகளும் நீங்கிவிடும். நீங்கள் சிறப்பான வாழ்க்கையை அனுபவிக்க தயாராகிடுவீங்க.